பிரைஸ்லாம் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு குவாலிட்டி வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவி சாயின்றார். நிறைய நம்ம சாய்க்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளோ அழகான வார்த்தை வசனங்களை நமக்கு திட்டம் தெளிவாக ஒரு மனுஷனும் கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொல்லி எவ்வளோ அருமையாக அந்த நீதிமொழிகள் வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, குடும்பம் நடத்துகிற கணவன் மனைவிக்கு இந்த வார்த்தைகள் என்ன ஆகும்னா பிரயோஜனமாக இருக்கும். சரி, இந்த வசனத்தை நான் படித்து சில சாட்சிகளை நான் சொல்ல போகிறேன். ஒருவேளை அப்படி ஒரு கட்டில் அகப்பட்டு இருக்கிற எல்லோ பெண்களோ ஆண்களோ வாலிப பெண் பிள்ளை ஆண் பிள்ளையோ யாராவது இருப்பீர்களானால், இன்றைக்கு மனம் திரும்பி செயல்பட்டீர்களானால் நலமாக இருக்கும். அவர்களுக்கு தான் இந்த வார்த்தை நமக்கு என்ன பண்ணிருக்கு, தந்தளிக்கப்பட்டிருக்கிறது. என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவி சாய். பல வருடங்கள் முன்னாடி எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்கள். அப்பொழுது நீ விவேகத்தை பேணி கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும். பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூட்டு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மெதுவாயிருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டிய போல கசப்பும், இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் கூர்மையாக இருக்கும். போனாலும் வெட்டுவா, போயிட்டு நீ வந்தாலும் வெட்டுவா. அதனால் எவ்வளோ அழகாக வசனம் போட்டிருக்கு பாருங்கள். போயிட்டினாலும் வெட்டுவா, போயிட்டு வந்தாலும் என்ன பண்ணுவா, வெட்டுவா. கவனமாக இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லி. அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். எப்படி பேசுவா? அப்படியே வாயிலேருந்து தேன் ஊற்றுற மாதிரி பேசுவா. டேஸ்ட்டாக பேசுவா. உனக்கு எதெல்லாம் பிடிக்குன்னு நல்லா தெரிஞ்சிருந்து பேசுவா. உனக்கு எப்படி ஏமாத்தலான்னு பேசுவா. உங்கள்கிட்ட எப்படி பணம் பிடுங்கலான்னு பேசுவா. உன் பலத்தை எப்படி சாப்பிடலான்னு பேசுவா. உன்னையே அவளுக்காக பயன்படுத்தி கொள்ளணும் என்றது பேசுவா. நிறைய பேர் என்ன தெரியுமா அறியல, அவங்க எதுக்காக பேசுகிறாங்க, அவங்க எதுக்காக நம்மக்கிட்ட பழகுறாங்க, அவங்க எதுக்காக நம்மளோட ஐக்கியமாக இருக்கிறாங்க என்பதை அறியாமல் நிறைய பேர் விழுந்து போகிறதை நான் பார்க்கிறேன். படித்து நான் ஒரு சாட்சி சொல்கிறேன் உங்களுக்கு. ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவளை அறிய முடியாது. ஆதலால் பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்க, என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். ஒரு சகோதரி குழந்தைய தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டிருக்கா. ஒரு குழந்தை இரவெல்லாம் அடிச்சிருக்கா, தூங்கலன்னு சொல்லி. எங்கே போய் கொண்டிருக்கிறது தேசம்? உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கெட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் நாய்ஸின் காலத்தை கொடூருக்கும் கொடுத்து விடுவாய். வசனங்களை பார்த்து மறுபடியும் நீங்கள் வாசிங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் நாய்ஸின் காலத்தையும் கொடூருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தாருடைய வீட்டிலே சேரும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரம் உருவழிந்து போது நீ துக்கித்து, ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவி சாயாமலும் போனேனே. எப்போ நினைப்ப? கடைசியில் நினைப்பேன். பொண்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டுட்டு, ஆனால் அதே விட்டுட்டு எத்தனையோ பேர் பிரியமானவர்கள் எனக்கு தெரியும். இந்த எக்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சதுனால
என் கண்ணு முன்னாடி கணவன் மனைவி வேலை செய்திருந்தாங்க கம்பெனியில், கண்ணு முன்னாடி. அவர் வந்து சாம்பிள் டெய்லர், இவ வந்து ஏ கிரேட் டெய்லர். 2 பேரும் வருவாங்க, ஒத்துமையாக வருவாங்க, வண்டியில் வருவாங்க, வேலை செய்வாங்க, போவாங்க. நான் பார்த்துருக்கேன். திடீர்னு ஒருத்தையோட பழக்கமாகி போயிட்டார். இவளுக்கு அந்த வேலை தெரிஞ்சதுனால ஒரு கடையை போட்டு அந்த கடையில் ப்ளவுஸ் சுடி தச்சு அதில் வர்ற வருமானத்தில் பிள்ளைகளை படிக்க வச்சு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் நான். மகளுக்கு கல்யாணம் பண்ண, மகனுக்கு பண்ணலை இன்னும். அதே ஊரில் வீடு வாங்கினான். அதே சில பேர் ஒரு வேலையும் தெரியாதவங்க அவங்க வாழ்க்கையை தொலைத்து, அவங்க குடும்பத்தை அவங்க சிதைத்து, அவங்க வாழ்க்கையை நாசமாக்கி விட்டு போய்விடுகிறார்கள் சில மனிதர்கள். பிரியமானவர்களே, என்ன நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்னொரு ஒரு அக்கா தெரியும் எனக்கு. அந்த அண்ணன் என்ன பண்ணார், அப்படியே விட்டுட்டு போயிட்டார். கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்கள விட்டுட்டு அப்படியே சொந்த இடம் விட்டுட்டு சம்பாதிச்சு அவளுக்கு இதே கொடுக்குறது. அது மாத்திரம் இல்லை, வீட்டில் வந்து பொண்டாட்டியோடைய நகைகளை, குழந்தையோட கொலுசை, குழந்தையோட செயின், கம்மல் எல்லாத்தையும் கழட்டின்னு போய் அவளுக்கு கொடுத்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறது. கடைசியில் அவர் உருக்குலைந்து இந்த வசனத்தின்படி, முடிவில் உன் மாம்சம் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, அந்த நிலமையில் கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி அவங்க இருக்கிறாங்க, ஒன்றா இருக்கிறாங்க. அந்த அண்ணன் அநேக காரியங்கள், அன்றைக்கு அவர் ஒழுங்காக இருந்திருந்தால் இன்றைக்கி அந்த சொந்த வீட்டில் இருந்து அவங்க இன்றைக்கி வாழ்க்கையே ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். பிரியமானவர்கள், நிறைய பேர் இப்படி இழந்து போகிறார்கள். கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் ட்ரெயினில் ஒரு தாயார், இன்னொரு சகோதரி சொல்கிறாங்க, என் உள்ளே இருக்கிறான் பாரு, அவன் பொண்டாட்டி தாசனாக இருக்கிறாம்மா. ஐயோ, என்னை சுத்தமாக பார்க்கல, என்னை மரியாதை கொடுக்கல, என்னை மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தாயார் சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு தாயார் சொல்லுது, அம்மா ஐயோ சந்தோஷப்படுமா, ஒன்றா வாழ்துங்களை சந்தோஷப்படுமா, பொண்டாட்டி பிள்ளைங்களோடு வாழ்ந்துட்டு போட்டோம்மா. நான் என் பையன் என்ன பண்ணான், அநியாயத்துக்கு என்னையும் பார்க்கல, என் மருமகளையும் பார்க்கல, அவன் பெற்ற பிள்ளைங்களும் பார்க்கல, நல்லா சம்பாதிக்கிறாம்மா. சம்பாதிச்சு என்ன பண்ணுறான், அந்த அசிங்கமாக சொன்னாங்க அவங்க. அவளுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கான், கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி. நான் கேட்குறேன், இன்றைக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். கொடுக்கறது ஸ்டாப் பண்ணும்பொழுது தான் தெரியும் அவளுடைய குணம் என்ன என்பது. பிரியமானவர்களே, இந்த வேதம் பல ஆயிரம் வருஷம் முன்னாடி நமக்கு எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்கறது. இப்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், போதகத்தை வார்த்தை கேட்கணும். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, கவலைப்படக்கூடாது. பாருங்கள், நீ சேர்ந்தினா உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தையும் கொடூருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரியாசத்தின் பலன் புறஜாதியுடைய வீட்டிலே சேரும், உன் வீட்டில் சேராது. நாளைக்கு நீ போனால் சேர்க்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு சேர்க்கவே இல்லை பாருங்கள், கடைசி வரைக்கும் சேர்க்கவே இல்லையா அவளை அந்த ஆளை சேர்க்கவே இல்லை. வந்தார், சேர்க்கலை. தனியால் நீ சூப்பராக கல்யாணம் பண்ணாவ. பிரியமானவர்களே, சில பெண்கள் இப்படி எங்கள் இன்னொருத்தவங்க அந்த அண்ணன் வந்துட்டார், கொலுசெல்லாம் குழந்தையோட கொலுசை கட்டின்னு போன ஒரு புருஷனை சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இருக்காங்க. இப்படி ஒரு காலத்தில் சில பேர், சில குடும்பங்களில் பிள்ளைகள் கீழ்ப்படியாததை அறிந்து அந்த குடும்பத்தில் ரொம்ப விளையாடுவாங்க. கிரிக்கெட் விளையாடுற மாதிரி விளையாடுவாங்க. அந்த பிள்ளைங்க கீழ்ப்படியில் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளோட படிப்பு, அறிவு, அந்த பிள்ளைகளோட திறமைகள் திருடுவாங்க. தப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததுனாலே, பெற்றோர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனாலே, போதகருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனாலே அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, அப்படி இருக்கிறார்கள். நன்மை தீமை அறியாததுனாலே பிள்ளைகளுடைய பலனை அந்நியர் என்ன பண்ணி கொண்டிருக்காங்க, சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். நிறைய குடும்பங்கள் புரிதல் இல்லாமல் பிரிந்து சிதைந்து இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பிரியமான பிள்ளைகளே, வாலிப பெண் பிள்ளை, ஆண் பிள்ளையே, சகோதரியே, ஒருவேளை இப்படியாப்பட்ட சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொண்டு தைரியமாக
அந்த இடத்த விட்டு நீ என்ன பண்ணிடணும், வெளியே வந்தே ஆகணும். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராத, வந்துவிடு, வெளியே வந்துவிடு. ஆதலா பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனத்தை விட்டு விலகாதிருங்கள். விட்டு விலகாதிருக்கும் பொழுது தான் நீங்கள் என்ன மார்க்கம் தெரியுமா அறிந்து கொள்வீங்க. நீங்கள் ஜீவ மார்க்கத்தை நேசித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. ஆனால் ஜீவ மார்க்கத்தை நீ பற்றி கொண்டு இருப்பையானால் நீ எப்படி இருப்பனா, சந்தோஷமாக இருப்ப. எப்படி இருப்பையான் பாருங்கள், சொல்கிறாரு, உன் ஊற்று கண்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல இருப்பாளாக, அவளுடைய ஸ்தானங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தில் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மேல் மார்பை தழுவ வேண்டியது என்ன? மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். துன்மார்க்கனை அவருடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும், உன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவாய். யாரும் கட்ட வேணாம். நீ செஞ்ச பாவம், நீ செஞ்ச துரோகம் உன்னை கட்டி இழுக்கும், கட்டி போட்டு வைக்கும். நீங்கள் நிறைய பேர் பாலத்துக்கு கீழேயும் ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாப்பிங்கில் இருக்காங்களே, எதனால், என்ன காரணம்? சரியில்லாதனால, கீழ்ப்படியாதனால, கேட்காதனால, பொறுப்பில்லாததுனாலே, அவங்க தள்ளப்பட்டு துரத்தப்பட்டு அவங்க பாவ கயிறுகளாலே அவங்க என்ன பண்ணி கொள்ளுகிறார்கள், அகப்பட்டு கொள்ளுகிறார்கள். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கைகளை கட்டப்படுவார்கள். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிக்கேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். மதிக்கேட்டின் மிகுதியாக இருக்குது, அதனால் மயங்கி கிடந்து கடைசியில் அவன் பாவ கயிறுகளை கட்டப்பட்டு கிடந்து செத்து போகிறான். பிரியமானவர்கள், எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், எத்தனை பேர் தெரியும். எனக்கு 30 வருஷம் சர்வீஸில் ஏகப்பட்ட பேர் எனக்கு தெரியும். அதனாலே பிரியமானவர்களே, இது போல் ஒரு கயிறுகளால், இதை போல் பாவ கயிறுகளால் இப்படிப்பட்ட நல்ல குடும்பத்தை விட்டு நீங்கள் எங்கேயோ பரஸ்திரியை தேடி போகிறீர்களா? அவர்களை விட்டு நீங்கள் விலகி வரும் பொழுது உங்களோட வாழ்க்கை அருமையாக இருக்கும். பிரியமானவர்களே, அது எப்படி இருக்குமா? உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திருக்க வேண்டும் என்றால் பரஸ்திரியை விட்டு நீங்கள் விலகி வர வேண்டும். அநேக பெற்றோர் பிள்ளைகள் கீழ்ப்படியாததினாலே குடும்பங்கள் கலைக்கப்படுகிறது. பிள்ளைகளை நீங்கள் பெற்றோர் கீழ்ப்படிந்து என்னதென்று அறிந்து நீ வாழ்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் மற்றவர் ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா.